எல்லாரும் என்னோட லாஸ்ட் வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 100% நம்புகிறேன். அப்படி இல்லைனா அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூன்னு போட்டிருக்கேன், டெஃபினட்டாக பாருங்கள். இட் இஸ் மோர் தென் 10 minutes வீடியோ. அந்த இஷ்யூ நடந்த அடுத்த நாளே நான் அந்த வீடியோ போட்டாச்சு. அதாவது அந்த இஷ்யூ வெளில வந்தபோது இன்ஃபேக்ட் அண்ணாமலை சாரும் நம்ம இளைய தளபதி விஜய் கூட அதுக்கப்புறம் தான் அதை பண்ணாங்க. இன்னைக்கு தமிழ்நாடு இருக்கிற சூழ்நிலையில் அங்கங்க போராட்டம் வெடிச்சிட்டு இருக்கு. எதுக்காகனா ஒரே ஒரு அந்த மாணவிக்காக. இப்போ தமிழ்நாடை காப்பாற்ற வேண்டும் என்றால் இவர் அண்ணாமலையார் செய்த செயல் அப்படி எல்லாரையும் உருக வச்சிருக்கு. அதாவது அவர் சாட்டையடிங்கிறது அவங்களுக்கு கொடுத்துக்கிற பனிஷ்மெண்ட் இல்லை. முன்னாடி மகாராஜா காலத்துல அந்த விப்பிங் பாய்ஸ் இருப்பாங்க. ராஜா செஞ்ச தப்புக்கு அவங்கள அந்த ராஜகுமார் அடிக்க மாட்டாங்க. அந்த விப்பிங் பாய்ஸ் அடி வாங்கிறதுக்குனே ஆள் வச்சிருப்பாங்க. அண்ணாமலை சார் ஐபிஎஸ்ஸாக இருந்திருக்காரு. என்ன இவ்வளோ இதுவாக இந்த இஷ்யூவில் இது பண்ணியிருக்காரு. அந்த எஃப்ஐஆர்லேருந்து எல்லாம் அவர் புட்டு 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 வச்சிருக்காரு. அண்ணாமலை சார் தான் இந்த மீடியாவுக்கு இந்த அட்டென்ஷனை ட்ராப் பண்ணது. இன்னொரு பக்கம் நேற்று விஜய் சார் கவர்னரை பார்த்து மனு கொடுத்துருக்காரு. இதுக்கு 50-50 டிவைடட். விஜய் சார் கவர்னரை பார்த்துருக்க கூடாது. ஏன் பார்த்தாரு? அவர் கவர்னர் வேணான்னு சொன்னார். ஓகே. இன்னொரு பக்கம் இல்லை, அவர் கவர்னரை பார்த்தது கரெக்டு, அவர் கரெக்டான அணுகுமுறை தான் எடுத்திருக்காரு. நான் நிறைய பேருக்கு இதில் உண்மை தெரியல, கவர்னர் யாரு அப்படிங்கிறது. இது தெரிஞ்சா விஜய் சார் கவர்னரை பார்த்தது தப்புன்னு யாருமே சொல்ல மாட்டேங்க. கவர்னர் சார் கவர்னரோட பொசிஷன் மட்டும் இல்லை, அவர் தான் சான்சலர் ஆஃப் அண்ணா யூனிவர்சிட்டி. இந்த சிம்பிள் விஷயம் யாருக்கும் தெரியல. அப்போ அந்த சான்சலர் தான் அந்த கேம்பஸ் உள்ள நடந்ததுக்கு அவர் தான் முன் அதை இது பண்ணணும். எனக்கு கவர்னர் ரவி சார் ஐஏஎஸ் நினைக்கிறேன். அவர் ஒரு விஷயம் எனக்கு அவர்கிட்ட ரொம்ப வருத்தம் சார். கவர்னர் சார், நான் உங்ககிட்ட டைரக்டாக சொல்கிறேன், உங்களோட கவர்னர் மாளிகை அந்த அண்ணா யூனிவர்சிட்டி எதிர்க்காக தான் இருக்குது. அன்னைக்கு நைட்டே நீங்கள் ரஷ் பண்ணி பார்த்துருக்கலாம். இதுக்காக ஒரு குழு போட்டு ஒரு இது போட்டு அப்பாயின்மெண்ட்ஸ் பார்த்து இந்த மாதிரி நீங்கள் பண்ணியிருக்க வேண்டாம். ஆன் த நைட் அந்த எமர்ஜென்சி ஸ்பாட்டுக்கு நீங்கள் ரஷ் பண்ணியிருக்கலாம். உங்களுக்கு எல்லா கெப்பாசிட்டி இருக்குது, அத்தாரிட்டி இருக்குது. கவர்னர் சார், நீங்கள் அன்றைக்கி நைட் அந்த இன்சிடென்ட் நடந்த அன்றைக்கோ இல்லை அடுத்த நாளைக்கோ இதை நீங்கள் செஞ்சுருக்கலாம். நேற்று இதை நீங்கள் சிண்டிகேட் ஏதாவது உங்களை வெல்கம் பண்ணணும், அப்படி போய் தான் இந்த இஷ்யூ தெரிஞ்சுக்கணுன்ற அவசியம் கிடையாது. அண்ணாமலையார் சொன்னது என்னன்னா, இது பாஞ்சாலி சபதம் மாதிரி நான் செருப்பு போட மாட்டேங்கிறது. அதை எல்லாரும் அவரை கிண்டல் அடிக்கிறாங்க. அந்த கிண்டல் அடிக்கிறது ரொம்ப தப்பு. யாராவது ஒருத்தர் முன் இந்த மாதிரி பண்ணாரா? எனக்கு அண்ணாமலை சார் ஒரு வீடியோவில் கர்நாடகாவில் நடந்ததுக்கு ஒரு பொண்ணுக்கு இந்த மாதிரி நடந்து அந்த பொண்ணை கொன்னுட்டாங்க. அப்போ அந்த வீட்டுக்கு போய் அந்த நியூஸை பிரேக் பண்ணாங்க. அவர் ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருக்கும்போது அவருக்கு அந்த வீட்டில் அந்த அம்மா காலை தொட்டு மன்னிப்பு கேட்குற அளவுக்கு அவருக்கு அந்த ஹியூமிலிட்டி இருந்தது அண்ணாமலை சாருக்கு. இப்போ விஜய் சார் படத்தில் சொல்கிறது மட்டும் கிடையாது, நான் ஹரனாக இருப்பேன்னா ஹரன்கிறது யாரு? ஹரன்கிறது சாட்சாத் சிவன். ஹரிங்கிறவர் ப்ரொடெக்டர், சிவனுங்கிறவர் டிஸ்ட்ராயர். இப்போ தமிழ்நாடுல கொள்கை வேறுபாடா அண்ணாமலை சார் வேற பிளாட்ஃபார்ம்ல இருந்தாலும், இளைய தளபதி விஜய் சார் வேற பிளாட்ஃபார்ம்ல இருந்தாலும், சக்தியும் சிவனும் சேர்ற மாதிரி இவங்க 2 பேரும் இணைந்தால் மட்டும்தான், அதாவது அந்த பாதுகாப்புன்ற அந்த இது தமிழ்நாடுல இனிமே உருப்படணும். அப்படின்னா பெண்களுக்கு பாதுகாப்பு வேணும்னா அவங்க பர்சனல் ஈகோ அண்ட் டிஃபரன்சஸை விட்டு கொடுத்துட்டு 2026க்கு அண்ணாமலை சாரும், அதாவது அண்ணாமலை சார் சாட்சாத் நம்ம முருகராகவே வச்சுக்கலாம். அவர் முருகப்பெருமானு தான் மாலை போட்டிருக்காரு. விஜய் சார் ஹரன்னா அவரோட கோபம் ஹரன் மாதிரி, அதாவது சிவன் மாதிரி. ஸோ இந்த முருகனும் சிவனும் சேர்ந்தால், ஹரியும் ஹரனும் சேர்ந்தால், சக்தியும் சிவனும் சேர்ந்தால் தமிழ்நாடு காப்பாற்றப்படும். பெண்களோட உரிமை நிலைநிறுத்தப்படும். இன்னொன்று விஜய் கவர்னரை பார்த்தாருன்னா அவர் வெல் எஜுகேட்டட். விஜய் லோயலா ஸ்டூடெண்ட். அவருக்கு கரெக்டாக தெரிஞ்சது. அவர் கட்சியில் பேசியிருக்கலாம் கவர்னர் வேணாங்கிறது. ஆனால் நிறைய பேர் இதை புரிஞ்சுக்கல. கவர்னர் ஏன் பார்த்தாரு? ஹூ இஸ் த கவர்னர்? அவர் தான் அந்த யூனிவர்சிட்டி கேம்பஸ்க்கு மொத்தம் இன்சார்ஜ். இப்போ முதலமைச்சர் கூட சொல்லியிருந்தாரு, மாண்புமிகு முதலமைச்சர் எல்லா யூனிவர்சிட்டிக்கும் சிஎம் சான்சலர் ஆக்கணும். ஜெனரலாக அப்படி கிடையாது. அண்ணா யூனிவர்சிட்டி சான்சலர் கவர்னர் ரவி சார் தான். அப்படி இருக்கும்போது அஃபிஷியல் ப்ரோட்டோகால்னு ஒரு அணுகுமுறைன்னு இருக்கு. அப்போ விஜய் சார் இவரை பார்த்து அதை கொடுத்தது கரெக்ட். யாரை? கவர்னரை பார்த்து அந்த மனு கொடுத்தது கரெக்ட். எங்க பிளாக் அண்ட் ஒயிட்ல கொடுத்துட்டாரு. எங்க அவர் கைப்பட எழுதியிருக்கிற லெட்டரை கொடுத்துட்டாரு. என்ன இதுக்கு மேல அவர் விமர்சனம் பண்ணி கிண்டல் பண்ற அளவுக்கு இது ஒன்றும் பெரிய இஷ்யூ கிடையாது. யார் என்னென்ன நடவடிக்கை எடுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அதை கரெக்டாக தான் பண்றாங்க. இப்போ பொதுமக்களோட கோபம் என்னன்னா,
அந்த பொண்ணுக்கு நீதி கிடைக்கணும். அந்த நீதி வந்து பார்க்கறதுனா அப்போ வந்து இஷ்யூவை போட்டு உருட்ட ஆரம்பித்தா, இன்வெஸ்டிகேஷன் டிலே பண்ண ஆரம்பித்தா தெரியல. இது இன்ஃபேக்ட் யாருமே எனக்கு தெரிஞ்சு எந்த கட்சியுமே வந்து பொலிட்டிக்கல் பண்ணல. வெதர் எந்த கட்சியாக இருந்தாலும் தமிழ்நாட்டில் பொலிட்டிக்கல் பண்ணல. பொலிட்டிக்ஸ் பின்னாடி ஒரு போய் ஒளிஞ்சுக்கிறா, அந்த வெளியில கொண்டுறணும், அந்த எலிப்பொழியில தான் அந்த வெளில கொண்டுறணும் தான் எல்லாரும் போராடுறாங்க. அந்த எங்க இருக்கான்னு தெரியல. ஞானசேகரன் என்ற ஞானசேகரன் என்ற முழு எங்க ஒளிஞ்சிருக்காங்கிறது தெரியல. இப்போ இதுல வந்து ஜஸ்டிஸ் கிடைக்கணும், 100க்கு 100 ஜஸ்டிஸ் கிடைக்கணும். அப்போ ஹரனும் அண்ணாமலையாரும் இணைய வேண்டும். இதுதான் வருங்கால தமிழ்நாடின் ரக்ஷை. இன்னொன்று வந்து இவர் புசி ஆனந்த் சாரை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. என் லைஃப்பில் நான் ஃபஸ்ட்டு டைம் இந்த டிவிகே ஃபார்ம் பண்ணி புசி ஆனந்த் சார் களத்தில் இறங்கினதை இப்போ தான் பார்க்குறேன். பொதுவாக பார்த்தா அவர் அதிகம் பேச மாட்டார் போல இருக்கு, ரொம்ப சாதுவானவர். ஆனால் இதில் அவர் இறங்கி ஈவன் விமனும் இறங்கி ஜஸ்டிஸ்க்கு ஃபைட் பண்ணுறாங்க. நம்ம எதுக்கு போராடுறோமோ அது இந்த ஜனநாயகத்தில் கிடைச்சா ரொம்ப நல்லா இருக்கும், நேரத்துக்கு கிடைச்சா நல்லா இருக்கும். இது வந்து இதுதான் வருங்கால தமிழ்நாடு. அதாவது வந்து அந்த ரத்த துடிப்பு, அந்த ரத்தத்தில் அந்த கொதிப்பு, அந்த ரத்தத்தில் அந்த வெறி வேணும். யாருக்கு? என்னோட சகோதர சகோதரிகளுக்கு, என்னோட தாய்மார்களுக்கு, என்னோட பாட்டிமார்களுக்கு, எனக்கு வர அடுத்த தலைமுறைக்கு நான் வந்து பாதுகாப்பாக இருக்கணும். நம்ம கிட்ட இருக்கிற ஒரே பேட் ஹேபிட் என்னன்னா, நம்ம இப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறம் நம்ம கண் முழிச்சுக்கிறோம். அதாவது கண்ணு கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் தேவையில்லைன்னு சொல்லுவாங்க. அதனால இந்த இஷ்யூவில் வந்து நம்ம கண்ணு கெட்ட பிறகு அதாவது போயிடுது. ஆனால் அதை வந்து திருப்பி நிலைநாட்டணுங்கிறது நீதிக்கு தான் எல்லாரும் போராடுறாங்களே தவிர இதில் வந்து அரசியலோ. ஸ்டூடெண்ட்ஸ் கம்யூனிட்டி எவ்வளோ பெருசு தெரியுமா? முன்னாடி வந்து ஒரு ஃபார் த ஸ்டூடெண்ட்ஸ்னு ஒரு படம் வந்திருந்தது, மலையாளத்தில், தமிழில் டப் பண்ணாங்க. ஃபேண்டாஸ்டிக் மூவியை போட்டு, ஸ்டூடெண்ட் ரெவல்யூஷன். அவன் நினச்சா எங்கே வேணால் என்ன புரட்சி வேணால் பண்ணலாம். இன்னமும் இந்த ஜனநாயக கட்டுப்பாடுக்கு கண்ணியமான முறையில் போராடிட்டு இருக்காங்க. இதில் இன்னொரு இது கேட்குறாங்க, விஜய் வந்து அவரோட பர்சனல் கெயினுக்கு பண்ணுறாரு பொலிட்டிக்கல் ரீசன்ஸுங்கிறது. நிச்சயமாக அந்த மாதிரி கிடையாது. எனக்கு விஜய் வந்து இதுக்கு ஆல்ரெடி குரல்லாம் கொடுத்துருக்காங்க. மற்ற ஆக்டர்ஸை தான் வந்து விமர்சனம் பண்ணுறாங்க. அவங்கள நான் வந்து பர்சனலாக நான் வந்து யாரையும் வந்து நான் நேமை டேமேஜ் பண்ண விரும்பலை, அவங்களோட ரெப்புடேஷனை நான் டேமேஜ் பண்ண விரும்பல. ஜென்ரலாக கேட்கறது என்னன்னா, இதுக்கு முன்னாடி வந்து இந்த ரூலிங் பார்ட்டி ஆப்போசிஷனில் இருந்தபோது குரல் கொடுத்தவர்கள் நிறைய பேர், இந்த பேர்லாம் அவங்களுக்கு நிச்சயமாக சோஷியல் மீடியாவில் தெரிஞ்சிருக்கும். இந்த பேரை நான் வந்து ரிப்பீட் பண்ண தேவையில்லை. அப்படி குரல் கொடுத்தவர்கள் இப்போ ஏன் சைலண்டாக இருக்காங்க? இதுதான் பொதுமக்களோட கொஸ்டின். அதாவது வந்து அப்போ வந்து குரல் கொடுத்தவங்க இப்போ ஏன் சைலண்டாக இருக்காங்க? நான் யாரோட நேமையும் நான் பாயிண்ட் அவுட் பண்ணவே விரும்பல. அப்போ வந்து அவ்வளோ ஆய்வுன்னு கூச்சல் போட்டவங்க. அப்படின்னா நடுநிலை இருக்கணுங்க, எப்போவுமே நடுநிலை இருக்கணும். ஒரு இஷ்யூ எடுத்தோன்னா அது எந்த பார்ட்டி ரூல் பண்ணாலும், எந்த பார்ட்டி ஆப்போசிஷனில் இருந்தாலும் அது அநியாயம்னா அநியாயம் தட்டி கேட்குறது தைரியம் வேணும். இதுதான் நடுநிலை பார்வை. இது எல்லாருக்குமே வந்து முக்கியமானோம். அப்போ அந்த தமிழ்நாட்டில் வந்து இந்த நடுநிலை பார்வை வரணும். அதாவது எந்த ஒரு இதுவுமே வந்து ஒரு பணம், கட்சி இன்ஃப்ளூயன்ஸ் இதெல்லாம் மீறி ஒரு தனிப்பட்ட நபருக்கு, இதெல்லாம் இல்லாத ஒருத்தருக்கு வந்து நியாயம் கிடைக்கணும்ன்ட்டு தான் நம்ம வந்து வேண்டி கேட்டுக்கிறோம்.